நொங்கு டேஸ்ட்ல இருக்கு. அதாவது உடற்பயிற்சி பாக்ஸிங் செய்கிறவங்க, குங்ஃபூ செய்கிறவங்க, கராட்டே செய்கிறவங்க, கொம்பு சுற்றுறவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து ஏன்னா உடம்பு உடனே ஹீட் ஆகிடும். ஆமாம், சிலம்பு சிலம்பு சுற்றுறவங்களுக்கெல்லாம் உடனே வந்து இந்த இலையை இது போல் எடுத்து அந்த அல்வா மாதிரி செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ சூடு ஏறினாலும் உடனே குறைச்சிடும். ஏன்னா அந்த காலத்தில் அந்த காலையில் எழுந்த ஒன்று தினம் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று சாப்பிட்டே வந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஆண்களுக்கு ஆண் பலம், குதிரை வேகம் தரும், நரம்பு தளர்ச்சி, நரம்பு நடுக்கம், சில பேருக்கு ஒரு மாதிரி தயக்கம், கை ஆடுறது ஆசைப்பட்டாரு. இப்படி நார்மலாகவே இந்த மூலிகைகள் சாப்பிடலாம். உருவி சாப்பிடு, கொஞ்சம் கொடு, அவருக்கும் கொடுங்க, கேட்டு வாங்குறாருல்ல, சாப்பிடுங்க. எல்லாம் எடுத்துட்டாரு. இப்போது அதை போட்டு அப்படியே பிசையறாரு. அதாவது அந்த தண்ணியில் அந்த மூலிகை போட்டு நல்லா பிசைறாரு. தண்ணி கலர் பச்சை நிறமாக மாறும். மூலிகை அல்வா ரெடி. வரல அப்பா, இந்த மூலிகை அல்வா ரெடி. இங்கே பாருங்க, இந்த மூலிகை அல்வா ரெடி ஆயிடுச்சா? இதை வந்து தாராளமாக கேக்கு மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்து மதிப்புக்குரிய செம்மொழி ஐயா இருக்காரு. ஆரமா ஐயா கருணாகர் ஐயா மூலிகை பித்தன் ஐயா இருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா, ஐயா ஏப்ரல் வந்துருச்சு, தொடங்கிருச்சு, வெயில் மண்டையாக புழக்குது, உடம்பெல்லாம் தகன்னு எரியுது. நம்முடைய முன்னோர்கள் பழைய கஞ்சி, மோர் இது மாதிரிலாம் குடித்து தங்களுடைய உடம்புல உள்ள உஷ்ணத்தை தணிச்சாங்க. மூலிகைகள் என்ன இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், மூலிகைகள் ஒரு மூலிகை இருக்க தம்பி, அந்த மூலிகையை எடுத்து நம்ம கரைச்சி வச்சோம் அப்படின்னா அல்வா மாதிரி மாறிடும். அதை சாப்பிட்டா உச்சந்த உள்ளங்கால் வர குளிர்ச்சி ஆகுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அது நரம்புகளுக்கு நல்லது, மல்ட்டு தன்மைக்கு நல்லது அப்படின்லாம் சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. அந்த மூலிகையை நமக்கு இன்றைக்கி வெளிப்படையாக காமிக்க போகிறாங்க, சாப்பிட்டு காமிக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காணொலியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, இன்றைக்கி பெரும்பாலும் ஆண் பெண் இருப்பாளருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா உஷ்ணம். உடம்பு உஷ்ணமாகறதுனால பெரும்பாலான வியாதிகள் வருது. இந்த உடல் உஷ்ணத்தை குறைச்சி உடலில் இருக்கிற அந்த உஷ்ணத்தை சரிநிலைப்படுத்தி உடலை சமநிலைப்படுத்தினாவே நோய்கள் வராது. சரி, இந்த உடல் உஷ்ணத்தை சரிப்படுத்தி உடலுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகை இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் ஒன்றுமே தாங்க முடியல. மோர் குடிக்கிறோம், இளநீர் குடிக்கிறோம், பழங்கள் சாப்பிட்றோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் தோசைக்காய் அதாவது வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் பழைய கஞ்சி சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம். சரி, இதெல்லாம் நம்ம உணவுக்கு தேவை, அதாவது உடலுக்கு தேவையான மூலிகைகள் நிறைய நம்ம சாப்பிட்றோம். இப்போ மூலிகையாக சித்த மருத்துவத்தில் என்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தினாக்க இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும்? ஆமாம் சார். இந்த கட்டுக்கொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து கட்டுக்கொடியிலே சிறு கட்டுக்கொடி இல்லையா? ஏன்னா அந்த மூலிகை ரொம்ப சிறுசாக இருக்குது. ஆமாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில சின்ன மரங்கள் மேலே கொடியாக ஓடும், தரையிலும் படரும். அடுத்து வந்து பார்த்தா ஏரிக்கரை இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் பார்க்கலாம். இதனுடைய பங்கு என்னன்னா, உடலில் ஏற்படுகின்ற சூடு, அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இது எப்படி அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை அல்வாவாக மாற்றக்கூடிய மூலிகை. தண்ணீரை அல்வா மாற்றும். இந்த தழை நல்லா ஒரு பிடி நல்லா இவ்வளோ உருகி எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு இந்த தழையிலே சாலைச்சி எடுத்துடணும். சுத்தம் பண்ணிவிட்டு அதை கீழே தூர போட்டு 2 பாத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி விடணும். ஒரு பிடி இலை நல்லா அப்படியே கசச்சிக்கிட்டே வரணும். நல்லா புளி கரைக்கிறாங்கல்ல பெண்கள், அந்த மாதிரி அப்படி கரைச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த இலை அப்படியே சந்து இதாகிடும். அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சி எடுத்துட்டு அந்த திப்பியை வெளியே போட்டு அந்த சாறு மட்டும் பச்சை கலர் ஆகிடும் தண்ணி. அதை அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு கரெக்டாக 15 நிமிஷம் மேலே துணி போட்டு மூடிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலரில் அல்வா வந்துடும். அந்த அல்வாவை கத்தி போட்டு அறுக்கலாம், இல்லை ஸ்பூன் போட்டு கூட எடுக்கலாம். அப்படி துண்டு துண்டாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி போய்கிட்டே இருக்கும். எந்த கசப்பு கொமட்டல் எதுவும் இருக்காது. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது பெண்களுடைய வெள்ளைப்போக்கு கட்டுப்படுத்தும். கருப்பையில் சூடு, வயிறு வலி, அவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்து அடிக்கடிக்கு போகிறது, ரொம்ப கை கால் எரிச்சல், காந்தலுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த வேலை செய்யும். அடுத்து மெயினாக ஜிம்மு செய்கிற வாலிபர்கள்
அதாவது உடற்பயிற்சி பாக்ஸிங் செய்கிறவங்க, குங்ஃபூ செய்கிறவங்க, கராட்டே செய்கிறவங்க, கொம்பு சுற்றுறவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து ஏன்னா உடம்பு உடனே ஹீட் ஆகிடும். ஆமாம், சிலம்பு சுத்தம். ஆமாம், சிலம்பு சுற்றுறவங்களுக்கெல்லாம் உடனே வந்து இந்த இலையை இது போல் எடுத்து அந்த அல்வா மாதிரி செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ சூடு ஏறினாலும் உடனே இது குறைச்சிடும். ஏன்னா அந்த காலத்தில் நாங்களும் பாக்ஸிங் செய்யும்போது இது சாப்பிட்ருக்கோம். எங்கள் அப்பாவெல்லாம் இது கொடுத்துருக்காங்க. பாக்ஸிங் கற்றுக்கும் போது இது சாப்பிட்ருக்கோம். இப்போ எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஒருவேளை இது அல்வா செய்ய முடியலனா கூட ஒரு 5 இலையை எடுத்து அப்படியே மென்று சாப்பிடலாம். கசப்பு கொம்பட்டல் எதுவும் இருக்காது. சாப்பிடும்போது உடல் சூட்டை வந்து குறைக்கும். அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் கட்டுக்கொடின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிறு கட்டுக்கொடி மட்டும்தான் கேட்குமா, இல்லை பெருங்கட்டுக்கொடிக்கு இது அதுவும் கேட்குமா? ரெண்டுமே ஒரே இதுதான். சிறுங்கட்டுவடி கொஞ்சம் பவர் அதிகம், ஓகே. பெருசு கொஞ்சம் பவர் கம்மி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டுமே சாப்பிடலாம். சின்னது கடிச்சா சின்னது சாப்பிடலாம், பெருசு கடிச்சா பெருசு சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு உன்னதமான மூலிகை இது. மூலிகை, ஆமாம். பெண்கள் வெள்ளைப்போக்கு போகிறவங்களுக்கும் உன்னதமான மூலிகை. இவங்க வந்து தொடர்ந்து சாப்பிடலாம், எந்த பத்தியமும் இல்லை, எல்லாரும் சாப்பிடலாம். எக்ஸசைஸ் பண்ணுறவங்க நல்லா பார்த்துங்க வாலிபர்களே. அந்த காலத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தர வேலை போய் தண்டவாளம் அடிப்போம், தோப்பு கணம் போடுவோம். போடும்போது 300 தோப்பு கணம் போடுவோம். அப்படி ஸ்பீடாக அப்போ அப்படி போடும்போது இதை வந்து கொடுப்பாங்க வீட்டில். இது அப்படியே அல்வா மாதிரி பண்ணி தருவார் அப்பா. சாப்பிடும்போது அந்த சூடு அப்படியே குறையும். நாங்கள் நிறைய பசங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த அனுபவம் இது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இந்த கட்டுக்கொடி. ஏன் கட்டுக்கொடின்னு பேர் வந்துன்னா, தண்ணீரை வேலை போட்டு கரைக்கும் போது கட்டிடுதில்ல அல்வா மாதிரி, அதனால தான் கட்டுக்கொடின்னு பேர். கட்டுக்கொடின்னு பேர். ஆமாம். இப்போது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் அதேபோல் ஆண் மலட்டுத்தன்மைக்கும் இது எப்படி வேலை செய்யும், எப்படி சாப்பிடலாம்? ஆண் மலட்டுத்தன்மை, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இலையெல்லாம் உருகி நல்லா ஒரு 1/2 கிலோ இலையை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இதை லேசாக மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சோம்னா பவுடர் ஆகிடும். இதை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பேரிச்சம்பழம் வாங்கிடணும். நீட்டு பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு லேசாக கீறிட்டு அந்த கொட்டையை வெளியே எடுத்துடணும். இந்த பொடியெல்லாம் அதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா அப்படி மூடி பேரிச்சம்பழத்தை பட்டுன்னு உள்ள லேசாக தச்சிடணும். தச்சுட்டு தேன், நல்ல தேன் வாங்கி ஒரு ஜாரில் அதுக்குள்ளே இந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் போடணும். போட்டோம்னா அந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் அது அந்த தேனெல்லாம் உள்ள வாங்கிட்டு இந்த பேரிச்சம்பழம் ஒரு மாதிரி குண்டாயிரும். ஒரு 48 நாளைக்கு அப்படியே அசையாத வைக்கணும். ஒரு கண்ணாடி பாட்டில் கூட போட்டு வைக்கலாம். அதை காலையில் எழுந்த உடனே தினம் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று சாப்பிட்டே வந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஆண்களுக்கு ஆண்மை பலம், குதிரை வேகம் தரும். நரம்பு தளர்ச்சி, நரம்பு நடுக்கம், சில பேருக்கு ஒரு மாதிரி தயக்கம், கடன் கை ஆடுறது, பய உணர்வு, இதெல்லாம் எடுத்துடும். இம்யூனிட்டி பவர் வந்து உடனே கொடுக்கும். ஆண்களுக்கு வந்து ரொம்ப பலம் கொடுக்கும். சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான மூலிகை கட்டுக்கொடி பேரிச்சு. இப்போ இந்த கட்டுக்கொடியை அப்படியே உருவி ஒரே ஒரு ஆள் சாப்பிட்றாரு, எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாரு. இதுதான் விஷயம். எங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, அவரே சாப்பிட்றாரு. நீங்களே சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்றீங்க? இங்கே பாருங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, எங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. சரி, ஓகே, நீங்களே எல்லாமே சாப்பிடுங்க. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ஆசைப்பட்டாரு. இப்படி நார்மலாகவே இந்த மூலிகைகள் சாப்பிடலாம். உருவி சாப்பிடும். எனக்கு கொஞ்சம் கொடு. அவருக்கும் கொடுங்க, கேட்டு வாங்குறாருல்ல. சாப்பிடுங்க. என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது எப்படி? வெறும் இலையும் சாப்பிடலாம் பாருங்க. வெறும் இலையை சாப்பிடலாம். இது மாதிரி ஒரு சில மூலிகைகள் வந்து பச்சையாக நம்ம சாப்பிடலாம் இல்லைங்களா? அதனால சைடு எஃபெக்ட் இல்லை. ஒன்னே கட்டிட்டு பாருங்க, மெல்லும் போது ஆமாம், கொலன்னு கட்டிச்சு இல்லை? தண்ணியில் கரைக்கும் போது சிறு கட்டு கட்டிடும். பெரிய கட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம், 1/4 மணி நேரம் வரையும். ஆமாம். அப்போ நல்லா கட்டி மாதிரி ஆகிடும், அல்வா மாதிரி. அப்படியே சாப்பிடலாம். அடுத்து அப்படியே 5 நிமிஷத்தில் கூலிங் ஆகிடும். ஏசியில் எப்படி உட்காருமோ அது மாதிரி குழு பாடி. அதை ஃபீல் பாருங்க, அவர் அப்படியே அனுபவிச்சு சொல்கிறாரு. ஏசியில் எப்படி குழுக்குன்னு நம்ம கரம்புல அப்படிலாம் இருக்கும் அப்படின்றாரு. வெயில் அவ்வளோ தெரியாது, வெயிலே தெரியாது. வெயில் மண்டே பழக்குது. நண்பர்களே, இந்த சிறு கட்டுக்கொடி இருக்கு இல்லையா, இந்த கட்டுக்கொடியே அல்வாவாக எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது ஐயா டைரெக்டாக நான் செஞ்சு காமிக்கிறேன்னாரு. இதுதான் அல்வாவாக செய்யக்கூடிய சிறு கட்டுக்கொடி மூலிகை. இது எப்படி அல்வாவாக செய்ய போகிறாருன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் நல்லா உருவிக்கிறாரு. உருவிட்டு அது என்னென்ன பண்ணுறாருன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், இது மாதிரி நல்லா உருவிக்கினார். உருவிட்டு அது ஆல்ரெடி கழுவுனது இப்போ திரும்பவும் கழுவுறாரு. கழுவி எல்லாம் எடுத்துட்டாரு. இப்போது அதை போட்டு அப்படியே பிசைகிறாரு. அதாவது அந்த தண்ணியில் அந்த மூலிகை போட்டு நல்லா பிசைகிறாரு. தண்ணி கலர் பச்சை நிறமாக மாறும். அது வரையும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா நம்ம கசக்கணும். கசக்கி ஒரு 1/4 மணி நேரம் வச்சோம்னா அந்த தண்ணி அல்வா மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து
அப்படியே சாப்பிட்லாம். உடல் சூட்டை அவ்வளோ சீக்கிரமாக வேகமாக தணிக்கக்கூடியது. அந்த காலத்தில் உடற்பயிற்சி செய்கிறாங்க, இல்லை நிறைய வேலை செய்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி குறிப்பாக பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். வெயில் காலத்தில் உடல் சூட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கட்டுக்கொடி அல்வா வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யுங்க. இதில் நீங்கள் கரைச்சி அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டம்ளர்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ ஊற்றி வச்சு வைக்கும்போது நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா ஸ்வீட் சூப்பராக இருக்கும், இனிப்பாக அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைங்களை முதல் கொண்டு சாப்பிட்லாம். உஷ்ணமாக இருக்கிற உடம்புக்காருக்கு மட்டும்தான் கேட்கும், கூலிங்காக இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம். இப்போது நல்லா பிசைகிறாரு. இன்னும் எவ்வளோ நேரம் பிசைகிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்படி தான் செய்யணும் பாருங்கள். இலையெல்லாம் எடுத்துடலான்றாரு. நல்லா சாறு பிழிஞ்சு அதை உள்ளே விட்டு அப்படியே சக்கையை மட்டும் எடுக்கிறாரு பாருங்கள். இப்படி தான் தூக்கி போனோம். சின்ன பாத்திரமாக இங்கே கிடச்சதுனால நாங்கள் அதில் வச்சு அந்த பிளாஸ்டிக்கில் செய்கிறோம். நான் பிளாஸ்டிக்கில் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக செய்கிறோம். கைனிலேருந்து நீங்கள் மண் பாத்திரங்கள் பயன்படுத்துறது நல்லது, இல்லைனா ஸ்டீல் பாத்திரம் இது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. போதும் மூடு. இந்த கட்டுக்கொடியில் தயாரிக்கப்பட்ட அல்வா தண்ணியில் போட்டு கரைச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இதை கொட்டுறாரு. எப்படி கொட்டுறாருன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி கொட்டிட்டோம். மூலிகை அல்வா இப்படி கொட்டிட்டு பாருங்கன்னாக்கா மூலிகை அல்வா ரெடி. வரல அப்பா, இந்த மூலிகை அல்வா அல்வா ரெடி. இங்கே பாருங்கள், இந்த மூலிகை அல்வா ரெடி ஆயிடுச்சா? இதை வந்து தாராளமாக கேக்கு மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ என் கை தான் சின்ன ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், வந்துருச்சிங்களா? ஐயா கொடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் எடுத்துங்க. அருமா பார்த்தீங்கன்னா ஐயா இவர் நிறையா சாப்பிடுவார், இவருக்கும் கொடுத்துட்டேன். அவருக்கு நீங்கள் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், எங்கிட்ட இருக்கா? அப்படியே சாப்பிடு, மேலே வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்க. ஆஹா, நொங்கு டேஸ்ட்டில் இருக்கே. இன்னும் கூட நான் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்க, நொங்கு டேஸ்ட்டில் இருக்கு. சிறுகட்டுல அவங்க 2 பேரும் சாப்பிடும். நொங்கு சாப்பிட்டா ஒரு ஃபீலிங்க, உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நரம்பு தளர்ச்சியாக வரக்கூடாது. ஆண்மைக்கு அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு மருந்து. பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டுக்கொடியுடைய அல்வா, இது எல்லாமே கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உடல் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் நண்பர்களே, இது மாதிரி மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.